மச்சான் எனக்கு ஒரு ஹெல்ப்டா. என்னடா என்ன ஆச்சு? மச்சான் சோமே, எனக்கு ஒரு எமர்ஜென்சிடா. அர்ஜென்ட்டாக ஒரு 500 பணம் தேவைப்படுதுடா. நான் அப்புறம் கூட திருப்பி கொடுத்துட்றேன்டா. 500 ரூபாயாடா? இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சரி விடு, நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றேன் விடு. ரொம்ப நன்றிடா மச்சான். எனக்கு ஒரு ஹெல்ப்டா. என்னடா எப்போ பார்த்தானா ஹெல்ப்புன்ட்டு? மச்சான் சோமே, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக 500 பணம் தேவைப்படுதுடா. நான் அப்புறம் கூட திருப்பி கொடுத்துட்றேன்டா. ஹலோ சோமே, சோமே லைனில் இருக்கியாடா? ஹலோ டே சொல்லுடா, கேட்குதுடா. ஹலோ டே சோமு, கேட்குதாடா? அதான் நான் சொன்னேன்ல. இல்லைடா, இங்கே ஒரே சிக்னல் கிடைக்கலடா. என்னன்னு சொல்கிறா? அதான் மச்சான், அர்ஜென்ட்டாக ஒரு 500 பணம் வேண்டாம், நான் திருப்பி கொடுத்துட்றேன்டா. ஹலோ டே சோமு, சோமு என்ன கட் பண்ணிட்டான்? இவ்வளோ காசுன்னு கேட்கறதுனால கட் பண்ணிடுறானோ? எட்டு 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 எட்டு. ஹலோ ஹலோ டே மச்சான், கேட்குதாடா? நல்லா கேட்குதுடா. சொல்கிறா என்னன்னு? என்ன விஷயமா? நான் 2 வாட்டி சொல்லியிருப்பேன்டா. சும்மா காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்க. சொல்லுடா, எனக்கு இங்கே டைம் இல்லைடா. இங்கே ஒரே சிக்னல் வீக்காக இருக்குடா. அதாவது நான் சொல்கிறத கேட்பலடா. சொல்லுடா. கேட்டுட்டு தான் இருக்கேன். அதான் மச்சான், எனக்கு எமர்ஜென்சியாக ஒரு 500 தேவைப்படுதுடா. நீ கொடுறா, நான் அப்புறம் கூட திருப்பி கொடுத்துட்றேன்டா. மச்சான் ஹலோ டே கேட்குதாடா? இங்கே ரொம்ப சிக்னல் வீக்காக இருக்குடா. பாவி, காசு இல்லைன்னா நேரடியாகவே சொல்லியிருக்காமேடா. அதுக்கு ஏன்டா காலை கட் பண்ணி விளையாடுற? வாழ்க்கையில வந்து போகண்டி, நான் அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டேன்டி.